Good morning students, mathematics 8th standard, unit 2 measurements, exercise 2.1, third, fourth problem பார்க்க போறோம். Third sum, find the central angle of the shaded sector. Each circle is divided into equal sectors. இங்க sumல பாருங்க sectors கொடுத்திருக்கு சரியா இது இந்த circle divided into two equal sectors. This circle divided into 1 2 3 4 5 equal sector here. 1 2 3 4 5 6 7 8 equal sector. This 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வந்து 10 equal sector என்ன பண்ணிருக்கு divide பண்ணிருக்கு சரியா இப்போ இதனுடைய central angle கேட்டிருக்கு இந்த சர்க்கிளுடைய இந்த தீட்டா கொடுத்துக்கலாம் இந்த தீட்டா is equal to என்ன இதனுடைய central angle சரியா இந்த shaded portion இங்க shaded portion என்ன இருக்கு இந்த தீட்டானுடைய angle என்னன்னு கேட்டிருக்கு இங்க shaded portion இது இதனுடைய angle என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு சரியா இதனுடைய central angle of the each sector இதனுடைய central angle இதனுடைய சென்ட்ரல் ஆங்கிள் என்ன இந்த செக்டாருடைய சென்ட்ரல் ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செஞ்சிருக்கு கேட்டிருக்காங்க சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டாருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னது 360 டிகிரி பை n சரியா nங்கிறது என்னன்னா எத்தனை வாட்டி அந்த சர்க்கிளை டிவைட் பண்ணிருக்காங்க ஈக்குவல் செக்டரா டிவைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னது n சென்ட்ரல் ஆங்கிள்க்குள்ள ஃபார்முலா சென்ட்ரல் angle is equal to 360 degree by என்னது n nங்கிறது என்னது நம்ம இந்த சர்க்கிளை எத்தனையா டிவைட் பண்ணிருக்கோம் எத்தனை ஈக்குவல் செக்டரா டிவைட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் n ஃபர்ஸ்ட் சம் பாருங்க சென்ட்ரல் angle is equal to 360 degree by இதை how many times you divide in the circle 2 சரியா into 2 equal divided into 2 equal sectors so n is equal to என்னது 2 இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா 1 is 2 remaining 1 16 8 2 are 16 0 is equal to answer என்னது 180 சரியா next பாருங்க central angle is equal to 360 degree by n n க்கு என்னது இங்க எத்தனை வாட்டி நமக்கு இங்க டிவைட் பண்ணிருக்காங்க 1 2 3 4 5 சோ அப்ப பை n க்கு என்னது வரும் 5 வரும் இப்ப கேன்சல் பண்ணுங்க 5 36 ல how many times இருக்கு 7 times இருக்கு மீதி ரிமைண்டர் 1 0 5 2 are 10 is equal to எத்தனை டிகிரி 72 டிகிரி நெக்ஸ்ட் நம்ம third sum பார்க்கலாம் central angle is equal to 360 degree by n 360 degree by n is equal to இங்க எவ்வளவு 1 2 3 4 5 6 7 8 8 equal sector டிவைட் பண்ணிருக்காங்க so n is equal to 8 இங்க கேன்சல் பண்ணுங்க எத்தனை வரும் 8 ஆல கேன்சல் பண்ணா 4 8 4s are 32 remaining 4 40 5 8s are 40 is equal to 45 degree next fourth sum பார்க்கலாம் central angle is equal to 360 degree by n here n is equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 is equal to என்னது 10 0 0 cancel ஆயிரு is equal to 36 degree next sum for the sectors with the given measures find the length of the arc area and perimeter by is equal to 3.14 value கொடுத்திருக்காங்க first sum பாருங்க central angle 45 degree கொடுத்திருக்காங்க r is equal to 16 கொடுத்திருக்காங்க சரியா first sumல central angle னா என்னது theta is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 45 degree கொடுத்திருக்காங்க next r is equal to எவ்வளவு 16 centimeter first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா find length of the arc மூணு இது கண்டுபிடிக்கணும் length of the arc next area next perimeter so first length of the arc கண்டுபிடிக்கலாம் length of the arc formula நமக்கு தெரியும் theta by 360 degree into 2 pi r units சரியா
is equal to இல்ல நமக்கு theta தெரியும் r தெரியும் pi value தெரியும் எல்லாமே தெரியும் so substitute பண்ணிடலாம் theta க்கு 45 degree by 360 degree into 2 into pi value 3.14 into r value 16 சரியா இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா 2 table போட்டா 8 2s are 16 1 2 is 2 remaining 1 8 2s are 16 0 next 2 table na 4 2s are 8 9 2s are 18 0 5 table la pota 9 5s are 45 1 5 is 5 remaining 4 40 8 5s are 40 next 9 1 9 is 9 2 9s are 18 next 2 ku 4 ku cancel பண்ணா 2 2s are 4 is equal to நமக்கு balance என்ன கிடைக்கு இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 into 2 2 into 3.14 is equal to 2 2s are என்னது 4 4 3 1 4 ஐயும் 4 ஐயும் multiply பண்ணலாம் 4 4s are 16 க்கு 16 balance 1 1 4 is 4 plus 1 5 4 4 3s are 12 here இங்க பாருங்க 1 2 ரெண்டு டெசிமல் தாண்டி நம்ம என்ன வைக்கணும் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் so 12.56 சரியா சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் த செக்டார் நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த sector is equal to formula என்னது A area of the sector A is equal to theta by 360 degree into pi r square is equal to theta value எவ்வளவு 45 degree by 360 degree into pi value 3.14 into r value 16 into 16 சரியா is equal to cancel பண்ணலாமா 3 table போடுவோம் 1 3 is 3 remaining 1 15 5 3s are 15 1 3 is 2 3s are 6 0 again 3 table 5 3s are 15 4 3s are 12 0 1 5 is 5 8 5s are 40 8 க்கும் நீங்க cancel பண்ணிடலாம் 8 2s are 60 186 is equal to இப்போ பேலன்ஸ் என்ன வேல்யூலாம் இருக்கு is equal to 3.14 into 16 into 2 இங்க ஒரு 2 remaining இருக்கு is equal to 32 16 16 into 2 என்னது 32 into 3.14 so இந்த நம்பரை நம்ம என்ன செய்றோம் மல்டிபிள் பண்ணி பார்க்க போறோம் சரியா 314 32 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு கடைசில டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம் சரியா 4 2s are என்னது 8 1 2 is 2 3 2s are 6 4 3s are 12 2 remaining 1 1 3 is 3 plus 1 4 3 3s are 9 by is equal to 8 2 2 add பண்ணா 4 6 plus 4 10 balance 1 plus 9 10 so equal to எவ்வளவு 104 இங்க ரெண்டு டெசிமல் பாயிண்ட் தள்ளி நம்ம என்ன வைக்கணும் புள்ளி வைக்கணும் சரியா பாயிண்ட் வைக்கணும் so 1 2 அப்போ ஆன்சர் என்னது 100.48 centimeter square நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் சரியா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்னது L plus 2R Lங்கிறது என்னது length of the arc நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 12.56 கண்டுபிடிச்சிருக்கோமா 12.56 plus 2 into r க்கு வேல்யூ எவ்வளவு 16 is equal to என்ன கிடைக்கும் 12.56 plus 2 வையும் 16 மல்டிபிள் பண்ணா 32 is equal to 12.56 கூட 32 நம்ம என்ன செய்ய போறோம் ஆட் பண்ண போறோம் is equal to 6 5 4 so answer என்னது 44.56 centimeter இதுல உள்ள செகண்ட் சம் பார்க்கலாம் இதுல சென்ட்ரல் ஆங்கிள் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 120 கொடுத்திருக்காங்க செகண்ட்ல சென்ட்ரல் ஆங்கிள்னா theta equal to 120
d is equal to d னா என்னது diameter கொடுத்திருக்காங்க நமக்கு r வேல்யூ என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்ப diameter 2 ஆல டிவைட் பண்ணுனா நமக்கு என்ன கிடைச்சிரும் r கிடைச்சிருச்சு சரியா 12.6 by 2 is equal to 1 2 is to 6 to star 12 3 to star 6 so 6.3 centimeter first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் length of the arc கண்டுபிடிக்கணும் length of the arc is equal to formula என்னது theta degree by 360 degree into 2 pi r units சரியா theta எவ்வளவு 120 120 by 360 into 2 into pi க்கு value 3.14 6 r க்கு value 6.3 இப்போ இதுக்கு cancel பண்ணா 0 0 cancel ஆயிரும் 1236 ல 3 times இருக்கா next என்ன பண்ணலாம் இந்த 3 க்கும் இதுக்கு cancel பண்ணலாம் சரியா 2 3s are 6 1 3 is 3 is equal to என்னெல்லாம் மல்டிபிள் பண்ணனும் 2 into 3.14 into 2.1 first நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட்ஸ் என்ன செய்யலாம் வைக்கலாம் first 21 ஐயும் 2 ஐயும் மல்டிபிள் பண்ணா என்னது 21 ஐயும் 2 ஐயும் மல்டிபிள் பண்ணா 1 2 is to 2 2 are 4 42 next என்ன பண்ண போறோம்னா 314 42 ஆல மல்டிபிள் பண்ண போறோம் 4 2s are 8 1 2 is to 3 2s are 6 4 4s are 16 க்கு 6 remaining 1 1 4 is 4 plus 1 5 4 3s are என்னது 12 is equal to 8 8 11 plus 1 2 plus 1 3 1 so answer என்னது 13.188 எத்தனை டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் பாருங்க டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 1 2 3 3 டெசிமல் பிளேஸ் இருக்கு so 1 2 3 is equal to என்னது 13.188 இல்ல 5 க்கு மேல இருந்தா above 5 இருந்துச்சுன்னு சொன்னா 1 முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் so 13.19 centimeter next நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் area of the sector area of the sector A formula என்னது theta degree by 360 degree into pi r square சரியா square units 3 theta க்கு என்ன வேல்யூ 120 360 into pi value 3.14 r value என்னது 6.3 அது ஸ்கொயர்ங்கிறதுனால நான் 2 டைம்ஸ் எழுதிருக்கேன் இங்க 0 க்கு 0 க்கு கேன்சல் ஆயிரும் 12 ஐயும் இல்ல கேன்சல் பண்ணா 3 கிடைக்கும் நெக்ஸ்ட் 3 ஐயும் இங்க கேன்சல் பண்ணா என்னது 2 3s are 6 1 3 is 3 is equal to நம்ம எதெல்லாம் மல்டிபிள் பண்ணனும் 3.14 into 2.1 into 6.3 இத so first 21 ஐயும் 63 ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம் 21 63 1 3 is 3 2 3s are 6 1 6 is 6 6 2s are 12 is equal to 3 12 balance 1 plus 2 3 1 so என்னது இருக்கு 13 23 இருக்கு இத 3 14 கூட என்ன பண்ண போறோம் மல்டிபிள் பண்ண போறோம் சரியா 4 3s are என்னது 12 12 with 2 remaining 1 4 2s are 8 8 plus 1 9 4 3s are 12 2 remaining 1 1 4 is 4 plus 1 5 next 1 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் 3 2 3 1 அதே நம்பர் தான் கிடைக்கும் next 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க 3 3s are என்னது 9 3 2s are 6 3 3s are 9 1 3 is 3 is equal to என்ன கிடைக்கும் 2 9 plus 3 12 balance 1 10 12 14 to 4 balance 1 6 6 plus 6 12 plus 3 15 balance 1 10 11 balance 1 4 so answer என்ன கிடைக்கு 4 1 5 4 2 2 எத்தனை டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை பிளேஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4 1 2 3 4 so என்னது answer 41.40
இது எப்படி எழுதிக்கலாம் 41.54 எழுதிக்கலாம் இங்க above 5 இருந்தா தான் முன்னாடி ஒன்னு ஆட் பண்ணனும் சரியா அப்ப 41.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது சென்டிமீட்டர் கொடுத்திருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்ல நெக்ஸ்ட் என்னது பெரிமீட்டர் பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது length of the arc plus 2 into r length of the arc நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 13.19 plus 2 into r 2 into r எவ்வளவு 6.3 is equal to 13.19 plus 6.3 into 2 எவ்வளவு 63 into 2 3 2s are 6 6 2s are 12 so என்னது ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வைக்கணுமா அப்ப என்ன வரும் 12.6 வரும் இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணனும் 13.9 ஐயும் 12.6 ஐயும் ஆட் பண்ணனும் ஆட் பண்ணா இங்க என்ன வரும் 9752 25.79 centimeter so answer என்னது 25.79 centimeter thanks for watching dear viewers please like share and subscribe to our channel